ஒரு சில பேர் வந்து அதை எதுக்கு பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு பண்ணுறது உண்டு. அதே நேரம் ஒரு சில பேர் எதுக்குன்னா ட்ரஸ்ட் வச்சு பண்ணுவாங்க. அப்போ அவங்க அதை சொன்னால் தான் அவங்களுக்கு யாராவது இது பண்ணுவாங்க, பணம் போடுறதோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஃபண்ட் வரதோ அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் வந்து சுயநலம் இல்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் பொதுநலத்தோடு செய்யக்கூடியது தான் வந்து உங்களுக்கு நன்மையை பயக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வசதி இருந்தால் ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து மாணவர்களுக்கு நிறையா உதவிகளை செய்யலாம். இப்போ அகரம் ஃபவுண்டேஷன்ஸ்னு சூர்யா கார்த்திக் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம்தான். அவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அந்த இதெல்லாம் விட ஒரு ஆட்கள்கிட்ட வந்து எப்போவுமே வந்து நல்லதை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். அவங்கக்கிட்ட இருக்கிற மற்ற விஷயங்களையெல்லாம் நம்ம சினிமாவில் சம்பாதிச்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் பண்ணுவாங்க. இன்றைக்கி விமர்சனம் பண்ணுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. தான தர்மம் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த கேபிஒய் பாலான்னு ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. அவர் வந்து சாதாரணமாக இருந்தவர் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்த ஒரு காமெடி நடிகர். எதுக்கு இது சொல்கிறேன்னா புதன்கிறது காமெடி. புதன் ஒருத்தங்களுக்கு வளர்த்துதுன்னா ஜோசியம் வர்றது மட்டும் இல்லை, கணக்கும் புதன் தான். அதேமாதிரி காமெடியும் புதன் தான். நகைச்சுவை உணர்வு நல்லா இருக்குது, அவங்க பேசும்போதே நகைச்சுவையாக பேசுகிறாங்க இல்லை கிண்டலாக பேசுகிறாங்கன்னா அவங்களுக்குலாம் புதன் வளர்த்துருக்கும். ஆடிட்டர்ஸ் எல்லாமே புதன் தான், கணக்கு வழக்குகள். அப்போ ஒரு ஆடிட்டராக இருக்கிறவங்களுக்கு கூட போய் நீங்கள் உதவி செய்யலாம். ஒரு நலிந்த நகைச்சுவை நடிகர் இருக்காரு, இப்போ நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகைச்சுவை நடிகர்கள் ஃபீல்ட் அவுட் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு போய் நீங்கள் உதவிகள் செய்யலாம். உங்களுக்கு நடிகர்களுக்கு தான் உதவி செய்யணும்னு கிடையாது.